எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். வீட்டில் ஒரே பண வறட்சியாக இருக்கிறதா? வாழ்க்கையில் வறுமையே இருக்காது, தரித்திரநிலை தொலையும், சக்தி வாய்ந்த பரிகாரம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கேன் இல்லைங்களா? அது என்னன்னு பார்க்கலாம். எப்போ பாரு பணத்துக்கு வறட்சி, எப்போ பாரு கடன்காரவங்க தொல்லை, எப்படா இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வரப்போகிறோம்? ஏன் இந்த நெகட்டிவான ஒரு எப்படின்னா நெகட்டிவிட்டி இருக்குதுன்னு வச்சுக்குவோம் நம்ம வீட்டில். அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி கையில் பணம் காசு வந்தால் தங்காது. அந்த இடத்துல நம்ம பாசிட்டிவ் வைப்ரேஷன் பரவற மாதிரி என்னென்னலாம் நம்ம சுபிக்ஷமான ஒரு விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோமோ அப்போ பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பண வரவு கூடுறத கண்கூடாக பார்க்கலாம். சும்மாவே இதை செஞ்சு வச்சுட்டா நம்மளுக்கு பணம் வந்துருமான்னு நினைக்கக்கூடாது. வேலை செய்யணும், வேலைக்கேற்ற ஊதியம்னு சொல்லுவாங்க, உழைப்புக்கேற்ற ஊதியம். செய்யும் தொழிலே தெய்வமாக நம்ம தொழிலை பாவிக்கணும். எந்த வேலையாக இருந்தாலும் சரிதான். நான் ஒருத்தவங்க கிட்ட போய் வேலை செய்கிறேன், அப்போ நீங்கள் எந்த வேலை யார்கிட்ட நீங்கள் வேலை செஞ்சாலும் அந்த வேலை நீங்கள் வேலை செஞ்சு அதற்குரிய பணம் வருது இல்லைங்களா, அதை நீங்கள் தெய்வமாக பாவிக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணம் சம்பளம் ரெட்டிப்பாகும். இப்போ ஒரு விஷயத்த கண்கூடா எப்படி சொல்கிறது, கண்ணும் கருத்துமாக நம்ம செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு செடியே நம்ம வளர்க்குறோம், அந்த செடியை கண்ணும் கருத்துமாக வளர்த்து அதுக்கு என்னென்ன வேணுமோ அதை நம்ம கொடுத்து அதற்கு உண்டானதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் அந்த செடி மரமாகி மரம் பெருசாகி அதிலிருந்து காய் வந்து பழம் வரும். நம்மளுக்கு எல்லாமே என்ன உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அது நம்மளுக்கு கிடைக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் வீட்டில் எப்போவுமே பாசிட்டிவாக நடக்கணும். எந்த விஷயம் பார்த்தாலும் நெகட்டிவிட்டி பேசுகிறவங்கள கொஞ்சம் பாசிட்டிவாக பேசுங்கன்னு சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக பேசுகிறவங்க பக்கத்தில் உட்காருங்க. இந்த எதிர்மறையான ஆற்றல் உள்ளவங்க கிட்ட பேசாதீங்க. ரொம்ப இது என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி நம்மக்கிட்ட எல்லாத்தையும் நம்மளை மனசில் ஏற்றி விட்டு நம்ம மைண்டை குழப்பி விட்டுருவாங்க. அவங்கக்கிட்டலாம் ரொம்ப பழக்க வழக்கமே வச்சுக்காதீங்க. இன்னொரு விஷயம் சொல்லணும், மதியாதார் தலைவாசல் மிதிக்காதே அப்படின்றது நம்மளுக்கு எப்போலேருந்தே தெரிஞ்ச விஷயம். அப்போ நம்ம யாரை எந்த ஒருத்தரையுமே நம்ம மதிக்கணும். பெரியவங்களை எப்பவுமே யார் மதிக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட பணம் காசு பொருள ஆரம்பிக்கும். அதே மாதிரி பணங்காசை நம்ம மதிக்கணும். கண்ட இடத்துலையும் பணங்காசை நம்ம போட்டு வைக்கக்கூடாது. பணத்துக்குரிய மரியாதையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் விளக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரத்தை போடுறேன், பஞ்சு திரி போடுறேன். ஏன்னா நிறைய பிள்ளைங்க அதுக்கு ஒரு டவுட்டு, என்ன அம்மா எனக்கு இந்த திரி எனக்கு கிடைக்கலம்மா அப்படின்ற. இது நான் ஏன் விளக்க சுற்றி நான் போடுவேன், விளக்கு கிட்ட வைப்பேன். பார்த்திங்கன்னா பூஜை அறையை திறக்கும் பொழுதே ஒரு மனம். அதே மாதிரி நம்ம பணங்காசு என்பது பணத்தை மதிக்கிறோம் இல்லைங்களா, அதை வச்சு தான் நம்மக்கிட்ட சேரும். எப்பவுமே பெரியவங்களை பார்த்திங்கன்னா பெரியவங்களை ஒரு மரியாதை கொடுத்து பேசுங்க. அவங்களுக்கு என்ன வேணுமோ உங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை செய்யுங்க. ரொம்ப 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 நல்லது நடக்கும் உங்களுக்கு. எப்படி குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்ற மாதிரி பெரியவங்களும் பெருமாளும் ஒன்றுன்னு நினச்சிக்கோங்க. எப்பவுமே பெருமாளை கும்பிட்றவங்க பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தோடு இருக்கிறத நம்ம கண்கூடாக பார்க்கலாம். இந்த ஒரு விஷயம் நம்ம பாசிட்டிவாக நம்ம இன்னொரு விஷயம் சொல்லணும். இந்த எண்ணெய் நான் சொன்னேன் இல்லைங்களா, விளக்கு நெய்யும் கொஞ்சம் போட்டிருக்கேன் அதில். ஏன்னா நெய்யும் நல்லெண்ணெயும் சேர்ந்து தாராளமாக ஏற்றலாம். அந்த இடத்துல எல்லாமே பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். நல்லெண்ணெய் கூட நெய் சேரும் பொழுது சில நேரம் வெறும் நெய் விளக்கும் ஏற்றலாம், சில நேரம் எண்ணெய் விளக்கும் ஏற்றலாம். இப்போ நம்ம இந்த திரியை தூண்டுறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு பித்தளை குச்சோ சரி, இல்லை வெள்ளியில் ஆனால் கூட உங்களுக்கு வெள்ளியில் வாங்கினா கூட உங்கள் சௌரியம், ஒரு குச்சி வாங்கி வச்சுக்கோங்க. எப்பவுமே நல்லதுங்க அது. தூண்டுறதுன்னு சொல்லுவாங்க. விளக்கை நம்ம கையாலேயோ எதாலேயும் தூண்டாமல். அதே மாதிரி அந்த விளக்கை பெருசு பண்ணுறதுக்கு கூட இந்த தூண்டில் குச்சாலே உள்ள திரியை இழுத்து விட்டால் கூட போதும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயை எடுத்து நெய்யை வச்சு திரியை திரிக்கும் பொழுது அந்த எண்ணெய் கையில் படுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை சட்டுன்னு ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தலையில் தடவுறது, கால் தடவுறது, அந்தமாரி வேலை எப்பவுமே செய்யாதீங்க. அந்த துணி ஒன்று வச்சுக்கோங்க.
இப்போ நான் வீடியோவில் காமிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி இலைன்னு சொல்லலாம், பிரிஞ்சி இலைன்னு சொல்லலாம். பிரிஞ்சி இலைன்னே நம்ம சொல்லிப்போம். எப்பவுமே பிரிஞ்சி இலை இந்த மாதிரி மொனை உடையாததா அந்த காம்போடு இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி இலைய வாங்கி வச்சுக்கோங்க. எப்போவுமே வீட்டில் பிரிஞ்சி இலை நிறையா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அது அவ்வளவும் ஐஸ்வர்யத்தை கூட்டக்கூடியது. அதில் என்ன விஷயம் நம்ம பண்ணாலும் நமக்கு அதோடைய பலன் ரெட்டிப்பாக்கிட்டே இருக்கும். நம்ம அந்த பிரிஞ்சி இலையை நான் இன்றைக்கி 3 இலை எடுத்துருக்குறேன். இந்த 3 இலையை நம்ம என்ன செஞ்சால் நமக்கு இந்த தரித்திரம் தொலையும், என்ன செஞ்சால் நம்ம சிவப்பு கலர் பெண்ணு வேணும், என்ன செஞ்சால் நம்மளுக்கு இந்த பணப்பிரச்சனை தீரும், எப்போ பாரு பணத்துக்கு பஞ்சமாகவே இருக்குது, என்ன செய்யலாம், இதை செய்யுங்க. நான் சொல்கிற மாதிரி நான் இதில் கொஞ்சம் சின்ன இலையாக தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்குறேன். பெரிய இலை கூட இருந்தது, நான் அதை எடுக்க மறந்துட்டேன். உங்கள்கிட்ட இப்போ ஃபஸ்ட்டு இதை காமிக்கிறேன். இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளையார் சுழி எது ஒன்றுமே. இப்போ கூட நான் அந்த விளக்கேற்றி வச்சுட்டு நான் செய்கிறேன்னா கூட ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு செஞ்சால் இன்னும் நல்லதுங்க. அந்த மஞ்சள் பிள்ளையார் ரொம்ப பெருசாலாம் வேண்டாம், சும்மா ஒரு நம்ம கட்டை விரல் சைஸு, அதை விட சின்னதாக இருந்தால் கூட ரொம்ப நல்லது. அந்த பிள்ளையாரை பிடிச்சி வச்சுட்டு அதில் ஒரு குங்குமம் வச்சுட்டு அதுக்கு பூ வச்சுட்டு நம்ம இந்த விஷயத்தை செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பலன் ரெட்டிப்பாகுங்க. இப்போ நான் அதில் என்ன எழுதுனேன்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளையார் சுழி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே என்ன எழுதுனேன்னு பார்த்தீங்கன்னா, லாபம் என்ற ஒரு வார்த்தையை எழுதியிருக்கிறேன். முடிஞ்சால் உங்கள் பேரை கூட அதில் எழுதுங்க. உங்களுக்கு யாருக்கு பணம் வேண்டுமோ அவங்க பேர் அதில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஸ்வஸ்திக் சின்னம் எழுதுகிறேன். இதெல்லாம் நல்ல ஒரு பணவரவை கூட்டக்கூடிய ஒரு விஷயம். லாபம்னு எழுதியிருக்கேன் பாருங்கள். அடுத்தது இந்த விஷயத்தை நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இல்லைங்களா, இந்த மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வைக்க சொல்கிறீங்களேம்மா, அந்த மஞ்சளில் என்னம்மா பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தையில தேய்ச்சி முகத்துக்கு பூசிக்கோங்க. அப்போ உங்கள் முகத்துக்கு பூசக்கூடிய மஞ்சளை தான் நீங்கள் மஞ்சளாக பிடிக்கணும். விரலி மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சிங்கன்னா அதை நம்ம முகத்துக்கு பூசிக்கலாம். வீட்டுக்கு தண்ணி தெளிக்கும் போது மஞ்சள் நீர் நிலை வாசலில் எப்பவுமே மஞ்சள் நீர் தெளித்து கோலம் போடுங்க. தெருவில் கூட மஞ்சள் நீர் தெளிக்கலாம், தவறு கிடையாது. எந்த தவறு, இந்த சாணி பவுடர் என்னென்னு விற்குது இல்லைங்களா, அதெல்லாம் வேண்டாம். கொஞ்சம் மஞ்சளை கரைச்சி நம்ம தெளித்து அதில் கோலம் போட்டாலே நம்ம வீட்டுக்கு சுபிக்ஷம் வரும். இப்போ இந்த 3 இலை எழுதியிருக்கிறேன். நீங்கள் முடிஞ்சால் ஒரு இலை கூட எழுதிக்கோங்க. ஒரு இலை நல்லா பெருசாக உங்களுக்கு கிடச்சிதுன்னா அந்த ஒரு விரலில் கூட ஒரு இலையில கூட எழுதி எங்கே வைக்கணும் பார்த்தீங்கன்னா, பணம் வைக்கிற பர்ஸில் வைங்க, பணம் வைக்கிற பீரோவில் போட்டு வைங்க, பூஜை அறையில் வைங்க. நமக்கு தேவை இதுதான். நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன தாந்திரிக பரிகாரம். இதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க இல்லைங்களா, நெகட்டிவ் இருந்துக்கிட்டே இருக்குது வீட்டில் அப்படின்னும் போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் செய்ய இது நம்ம எப்போ செய்யலாம், சனிக்கிழமை செய்யலாம், வெள்ளிக்கிழமை செய்யலாம், ஞாயிற்றுக்கிழமை செய்யலாம். இதை செஞ்சு எரிக்கலாம் தேவையில்லைங்க, அப்படியே நம்ம பேக்கில் வச்சுக்கோங்க. இது நம்மளுக்கு பழசாயிடுச்சின்னு தெரியும் போது கால்படாத இடத்துல தூக்கி போட்டு புதுசாக நல்ல இலையாக எடுத்து நான் சொல்கிற மாதிரி எழுதி நீங்கள் இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்கள் பேரையும் சேர்த்து எழுதுங்க. நான் இதில் வெறும் லாபம், ஸ்வஸ்திக் சின்னமும் பிள்ளையார் சுழியும் போட்டு தான் நான் இதெல்லாம் செஞ்சேன். இப்போ நீங்கள் பணம் வேண்டும், எனக்கு கடன் அடைய வேண்டும் அப்படின்ற வார்த்தையை எழுதி கூட பூஜை அறையில் வைங்க. கடன் அடையணும் அப்படின்னு சொல்லி. வெற்றி நிச்சயம், நல்லதே நடக்கும். நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்.